ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். சிஇ இன்டர்மீடியட் ஆடிட் பேப்பர் இல்லை லா பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை ஏதோ ட்ரிக்கு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிட்டீங்க, இதை ஃபாலோவே பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது உங்கள் ப்ரிப்பரேஷனில். உங்களுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு பெரிய மாற்றம் தெரியணும்னா, இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை சும்மா ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், சும்மா யாரோ ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஆடிட்ல ஒரு 2 சாப்டரையும், லா பேப்பர்ல ஒரு 2 சாப்டர், அப்படி இல்லை ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 2 சாப்டர், எனி தியரி பேப்பர்ல ஒரு 2 சாப்டருக்காவது இப்போ நான் சொல்ல போறதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரிக் எவ்வளோ டைம் சேவிங்காக இருக்கு, எவ்வளோ எக்ஸாம் ரெடியாக நம்மளை ஆக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக் எடுத்து படிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஏ இன்டர்மீடியட் ஆடிட் பேப்பரில் 11 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ஒரு 40+ பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த 40+ பேஜஸையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதே என்ன சொல்லுவாங்களா, அரைச்சமாவும் நான் நிறைய தடவை அரைச்சிட்டேன். ஒரு தடவை சிலபஸை ஃபினிஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை நீங்கள் கவனிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்குமே அதோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். இப்போ நீங்கள் மேம் நான் 40 பேஜஸை படிக்கலைன்னா எனக்கு மண்டை காயுது, என்னால் ஒரு சிலபஸை படிக்காமல் இல்லை ஒரு பேசிக் மெட்டீரியலை படிக்காமல் என்னால் மெயின் எக்ஸாமுக்கு போகவே முடியாது. நீங்கள் என்னடானா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இயர் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போக சொல்கிறீங்க. உங்களோட நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஆர்டிபி, எம்டிபி, பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அப்போ நாங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு சிலபஸை பார்க்காம போனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐ எம் கெட்டிங் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யூ வாண்ட் டு டெஸ்ட் இல்லையா, என்னன்னா சிலபஸும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் இதையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் தானே உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், யூ டூ ஒன் திங். ஃபர்ஸ்ட் யூ டேக் சாப்டர் நம்பர் 1 அண்ட் சாப்டர் நம்பர் 1ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லேருந்து, இல்லை மாடல் டெஸ்ட் பேப்பர்லேருந்து, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து சாப்டர் 1ஓட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை படிச்சுடுங்க, ஓகேவா? படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கோட ஸ்டடி மெட்டீரியலுக்கு வாங்க. இப்போ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலை படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இந்த ஏரியாலாம் அன்இம்பார்ட்டன்ட் போல, இங்கே இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கூட வரலையே ஆர்டிபி, எம்டிபி, பாஸ்ட் இயர் பேப்பரில், ஓ இந்த இடத்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்காங்க, ஓ இப்போ இதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரிவர்ஸ் ஒர்க்கிங் பாசிபிள் ஆகும் இஃப் யூ ஃபாலோ திஸ் ட்ரிக். இல்லை நான் சிலபஸை தான் ஃபஸ்ட்டு படிப்பேன் அப்படின்னா அப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் நீங்கள் சிலபஸ் உட்காந்து 42 பேஜஸ் லைன் பை லைன் தரவா படிச்சுட்டு அப்புறமா போய் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 பேஜ் தான். அங்கங்கே அடிக்கடி ரிப்பீட்டட் மோடில் ஒரு 10 பேஜ் தான் அவங்க ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த 10 பேஜை நீங்கள் 100% கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கணும். மிச்சம் இருக்க 30 பேஜை ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும். நீங்கள் உங்களோட அத்தனை